மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். நியூஸுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் ட்ரம்ப்ஸ் டாரிஃப். என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு, தொடர்ந்து டாரிஃப் மேல டாரிஃபா போட்டு தன்னோட நாட்டுக்கு இம்போர்ட்ஸை குறைக்கிற வேலையாக பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதை எதிர்த்து கேஸ் ஃபைல் ஆகி சுப்ரீம் கோர்ட், அந்த நாட்டில் இருக்க யூஎஸ்ல இருக்க சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு, அதாவது பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இல்லை. காங்கிரஸ்னா இப்ப இந்தியாவில் இருக்க பார்லிமெண்ட் மாதிரி அங்க இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஹவுஸ், அந்த ஹவுஸுக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி வேடிக்கை கொடுத்துருக்காங்க. இதனால இவ்வளவு நாளா ரெஜிம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, டாரிஃப், அதுல மாற்றங்கள் ஏற்படும். அதோட விளைவா இந்தியாவுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுதான் ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து 9-6-3னா 3 ஜட்ஜஸ் சப்போர்ட் ஆகவும் 6 ஜட்ஜஸ் அப்போஸ் ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. என்ன ஸ்டேட்மெண்ட், ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் given by the judges are இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட். இட் இஸ், இந்த ஆக்ட் தான் டாரிஃப் லே பண்றதுக்கான பவர் கொடுக்கிறது. இந்த ஆக்ட்ல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the power of levying tariff is given to the Congress, that is the law making body தான் கொடுத்துருக்காங்க, not the president அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால invalidating over 133 billion collection in duties. இது வரைக்கும் நமக்கு 2025 ஐ திங்க் மே நினைக்கிறேன், அந்த டைம்ல இருந்து நமக்கு டாரிஃப் லே பண்ணிட்டு இருந்தாங்க. 2 விதமான டாரிஃப். நம்ம நாட்டோட பணமும் சேர்த்து ஒட்டுமொத்தமா 133 பில்லியன் இது வரைக்கும் கலெக்ட் ஆனது. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாச்சுவரி பேக்கிங்கே இல்லாம ட்ரம்ப் லெவி பண்ண டாரிஃப்னால இவ்வளவு அமௌண்ட். So Congress has the power to make law on IEEPA. ஓகேவா, டாரிஃப் இன்வாலிடேட்டட். அப்போ இந்த டாரிஃப்ல நம்ம 2 விதமான டாரிஃப் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒன்னு ஃபர்ஸ்ட் புனிட்டிவ் டாரிஃப், அண்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் நமக்கு 50% போட்டிருந்தாங்க, அதை ரிடக்ஷன் ஆக்கி நம்ம 18% கொண்டு வந்திருக்கோம். புனிட்டிவ் டாரிஃப் எதுக்கு அப்படின்னா, பனிஷ்மெண்ட் இல்லை. நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால நம்ம இன்டைரக்ட்லா வி ஆர் சப்போர்ட்டிங் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னு சொல்லி நம்ம மேல போட்டது அந்த புனிட்டிவ் டாரிஃப். ஸோ இது எல்லாத்து மூலமும் நம்ம கிட்ட இருந்து அவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து மட்டும் இல்லாம கனடா, சைனா, மெக்சிகோ, இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தோம். ஸோ ட்ரம்போட ரியாக்ஷன் என்னன்னா, he is not allowed to levy tax on the basis of IEEPA Act, but he is taking a weapon as weapon, the Global Tariff Trade Act 1974. இந்த ட்ரேட் ஆக்ட்ல 1974ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் கேன் லெவி டாரிஃப் on the account of global instabilization. உலக அளவுல பண சுழற்சியில யூஎஸ்க்கு லாஸ் ஆகிற மாதிரி இருந்தா பிரசிடென்ட் ஹஸ் த பவர் டு லெவி டாக்ஸ் அப்படிங்கறத, டாரிஃப் அப்படிங்கறத இந்த ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ he is going to use it as a weapon against the other countries. ஓகேவா. செக்ஷன் 122 அந்த டாரிஃப் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ட்ரம்ப் யூஸ் பண்ண போற டாரிஃப்ல இருக்க செக்ஷன் 122. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் has the power to levy up to 15% of tariff, up to 50%. ஆனா இப்போ அவர் சொல்லியிருக்கிறது he will levy about 10% அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10%. அந்த எவ்வளவு அமௌண்ட், இப்போ 10%ஓ 15%ஓ, if president passes the bill to levy 10% of tariff அப்படின்னா, the total tenure, the total validity of the tariff எவ்வளவு நாள்னா just 150 days தான். Unless after 150 days the Congress must pass the bill to collect the tax again. அப்ப அந்த 150 டேஸ்ல அது ஆக்சுவலா நல்லிஃபை ஆயிடும். ஓகேவா. இதான் செக்ஷன் 122. இட்ஸ் a temporary. கண்ட்ரி ஸ்பெசிபிக் கொடுக்கிறது செக்ஷன் 301 and 232. இந்தியா யூஎஸ் ட்ரேட்ல இருக்கிற ரிஸ்க் என்ன? நம்ம Feb 2
2026 அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இன்டர்ம் ட்ரேட் டீல். அதுல தான் வந்து அந்த 50% ரெசிபிகல் டாரிஃப்ல இருந்து 18% குறைச்சி நம்மளோட டாரிஃப் கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம். இப்போ நமக்கு அந்த 10% நம்ம உள்ள போக வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? சோ அப்படி அந்த 10% லெவி ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட், இந்தியாவில இந்த ப்ரொடக்ஷன்ல எதுலாம் அதிகப்படியா பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, மோஸ்ட் வல்னரபிள்ஸ் வேர் டெக்ஸ்டைல், லெதர் அண்ட் ஜுவல்லரி, லெஸ் அஃபெக்டட். ஏன்னா இது பார்மாசிட்டிக்கல் டெக்னாலஜிக்கல் கோல்ஸ். இதுல பார்மாசிட்டிக்கல், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேண்டேட்டரி, அந்த அது வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் மாதிரி இந்த பார்மாசிட்டிகல்ஸ்லாம். ஸோ ஒன்ஸ் இந்த பார்மாசிட்டிக்கல் கை வச்சா யூஎஸோடதுக்குமே பிரச்சனை. அதனால இதுக்கெல்லாம் வந்து அந்த 10%குள்ள வர வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? பிக்கர் பிக்சர் அண்டர்மைட் இந்த கான்ஃபிடன்ஸ். ஸோ இப்போ இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் இந்தியா வந்து ஓரளவு கான்ஃபிடன்ட் ஆச்சு. அதே டைம்ல மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் யூரோப்பியனோட இருந்த ட்ரேட் டீல், இது ரெண்டுமே நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. நம்மளோட மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் அதர் கண்ட்ரி அது எல்லாமே இருந்தது. இப்போ இந்த ஸ்டேஜ்னால ஸோ அடிஷனலா 10% புது ஆங்கிள் டாரிஃப் போட போறாங்க. அதனால நமக்கு பாதிப்பு தான். செகண்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி இன்டர்வென்ஷன் இன் பெங்கால் எலக்டோரல் ரோல்ஸ். இஷ்யூ நியூஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். எஸ்ஐஆர், இந்த எஸ்ஐஆர்ல அங்க இருக்கிற, அதாவது எஸ்ஐஆர்ல பார்ட்டிசிபேட் பண்ற எலெக்ஷன் அபிஷியலுக்குமே, எலெக்ஷன் அபிஷியலுக்கும் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, பிரசன்ட் கவர்மெண்டா அந்த லோக்கலைஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுக்குமே இஷ்யூ ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்றதுமோ இல்லையோ, அதுல டிரான்ஸ்பரன்சி எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆர்கனைசிங் எ கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் த எஸ்ஐஆர் அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆன் எலக்டோரல் ரோல்ஸ். அந்த இந்த கைட்லைன்ஸ், இந்த லைனை கொடுத்தது யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜோய்மாலியா பகாச்சி அண்ட் விபுல் பஞ்சோலி. இவங்க தான் வந்து இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அன்பார்ச்சுனேட் பிளேம் கேம் அப்படிங்கிறாரு. பிளேம் கேம்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல சொல்றாங்க. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் டெப்ளாய் பண்றாங்க. அந்த ஜுடிஷியல் ஆபீசர் டு ஸ்க்ரூட்டனைஸ் த எஸ்ஐஆர் யாரா இருக்க முடியும் அப்படின்னா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆபீசர்ஸ் தான் இருக்க முடியும். ஓகேவா? குவாசி ஜுடிஷியல் இஆர்ஓ ஃபங்க்ஷன்ஸ், இவங்க ஏஆர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இஆர்ஓ எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா அறிக்கை கொடுப்பாங்க. ஓகேவா? எலக்டோரல் ரோல் பப்ளிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் பர்மிட்டட் டு பப்ளிஷ் வோட்டர்ஸ் லிஸ்ட் ஆன் February 28. ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி February 28 அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மூலமா இஃப் எனிஒன் கெட்ஸ் கிளியர் டு கெட் இன் த எலக்டோரல் ரோல்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணவும் முடியும் அப்படின்னு வருது. ஸோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிற டிஜிபி அபிஷியல்ஸ் பியூரோகிராட்ஸ் எல்லாம் ஷுட் சப்போர்ட் ஃபார் த எஸ்ஐஆர் அண்ட் இட்ஸ் ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 142. ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அந்த டைரக்ஷன் கொடுக்குற இது எடுக்கிறது ஆர்டிகல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல 142 என்ன சொல்றாங்கன்னா டு டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஸோ இந்த பிளேம் கேம்னால எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட பிளேம் கேம்னால பீப்புள் மைட் லோயர் தேர் கான்ஃபிடன்ஸ் ஆன் த கவர்மெண்ட் சிஸ்டம். ஸோ அப்ப கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் போய் சேரல. ஸோ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக இன்வோக் பண்றதுதான் ஆர்டிகல் 142. ஓகேவா? ஆர்டிகல் 146 அதோட அடுத்த ஸ்டெப். 146 என்னன்னா அந்த அபிஷியல்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, அந்த அபிஷியல்ஸ் அப்பாயிண்ட் பண்றதோட ப்ரொவிஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாயின்மெண்ட், சர்வீஸ் கண்டிஷன். இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் ஜுடிஷியல் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க செஷன் ஜட்ஜ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சேலரி அண்ட் அலவன்சஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இங்க இருந்து வரும்னா கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வரும். சார்ஜ்டு நாட் மேட் ஃப்ரம், இட்ஸ் சார்ஜ்டு ஃப்ரம். அப்படின்னா எந்த ஒரு டிஸ்கஷனும் எந்த ஒரு ஓட் பாசிங் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த இவ்வளவு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா காசு எடுத்து கொடுத்தே ஆகும். நெக்ஸ்ட் நியூஸ், பிஎஸ்சி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஸ்லாம்ஸ் சங்கல் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன். இஷ்யூ என்ன அப்படின்னா வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து சங்கல் ஸ்கீமுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த அலோகேட் பண்ண ஃபண்ட்ல இருந்து இவ்வளவு டைமுக்கு
என்ன ஆயிருக்குன்னா ஒரு 50% 44% ஃபண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் ஃபண்ட் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணவே இல்லை, அதுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அந்த ஃபண்ட் அலோகேஷன் லைனா போகாததுக்கு ரீசன் என்ன, இதெல்லாம் சொல்லி ஸ்க்ரூட்ரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் தெரிஞ்சுக்க வேண்டியது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா என்ன, சிஏஜி ரிப்போர்ட், ரெண்டு இன்டர்லிங்க் பண்ண வேர்ல்டு பேங்க், இதை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரைசஸ் என்டர்பிரினர்ஷிப் ஃபார் லக்காடாசிக்கல் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா லெத்தாஜிக்கா ஒரு ஒர்க், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாததுனாலதான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ சரியா நடக்கல, ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சரியா நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் டிஸ்பர்ஸ்ட் ஒன்லி 44% ஆஃப் டோட்டல் பட்ஜெட் வேர்ல்டு பேங்க் கொடுத்ததுல 53% யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டோட்டல் அசிஸ்டன்ஸ் which was given by the World Bank were 3,300 crores. அப்ப 1,150 crores மேல யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் யூஸ் பண்ணிருக்காங்க, மற்ற யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ சிஏஜி இந்த குற்றச்சாட்டு எழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, சிஏஜியோட ஆடிட் ரிப்போர்ட்ல இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்கீம் இருக்கு, இல்ல ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சிஏஜி இருக்காங்க இல்லையா, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஹாஸ் த ரைட் ஆர் ஹி இஸ் அப்ளிஜ்டு டு கிவ் த ஆடிட் அபவுட் த ஸ்கீம். அப்படி கொடுத்த ஆடிட்ல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஸ்க்ரூட்ரைஸ் பண்ணும் அந்த ஆடிட்டை. ஸோ அப்படி ஸ்க்ரூட்ரைஸ் பண்ண போலதான் இவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. புரியுதா? இன்டர்லிங்க் புரியுதா? ஸோ சிஏஜி salary charged on Consolidated Fund of India, he has the obligation to do financial audit, compliance audit. Compliance auditனா கம்பெனிஸ் பிஎஸ்யூஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அங்க ரிசோர்ஸ் எவ்வளவு எடுக்கிறாங்க, ஃபண்ட் அலோகேஷன் கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்களா, இந்த ஆடிட் பேர் தான் கம்ப்ளைன்ஸ் ஆடிட். பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் இது எல்லாமே. ஸோ பிஎஸ்சி கமிட்டி பத்தி படிக்கும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது கம்போசிஷன் ஆஃப் 22 மெம்பர்ஸ், 15 ஃப்ரம் லோக்சபா, 7 ஃப்ரம் ராஜ்யசபா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஹெட்டா யாரா இருக்க முடியும் அப்படின்னா ஒரு அப்போசிஷன் லீடர் தான் இருக்க முடியும். அப்பதான் வந்து பப்ளிக் ஒரு ஸ்கூட்டனைஸ் பண்ணி தவறுகளை மட்டும் எடுத்து வரைக்கும் யாரால முடியும், அப்போசிஷன் பார்ட்டியோட லீடரால தான் முடியும். ஸோ கன்வென்ஷனா மரபா ஃபாலோ பண்றாங்க, எந்த லாவிலையும் எங்கேயுமே கொடுக்கல, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லயும் கொடுக்கல, கான்ஸ்டிடியூஷன்லயும் கொடுக்கல. ஸோ அப்படி கன்வென்ஷனா ஃபாலோ பண்றது என்னன்னா சேர்பர்சன் பி ஃப்ரம் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன். ஸோ அந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க, அப்ராப்ரியேஷன் அமௌண்ட் கிராண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் செட்டில் ஆயிருக்கான்னு பார்த்து அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட வேலை. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கேன் டூ அப்படின்னா சம்மன் அபிஷியல்ஸ் இஃப் அட் ஆல் ஸ்க்ரூட்டனைஸ் டன் ஆகக்குள்ள if they see any errors, if see mismatchனா they can summon the officials. ஃபர்ஸ்ட் சம்மன் பண்ண முடியும் and ask for demand the document. ஆனா இவங்களால ஒரு punitive action எடுக்க முடியாது. கொஸ்டின் த செக்ரட்டரிஸ் கொஸ்டின் பண்ணலாம், சப்மிட் த ரிப்போர்ட் த பார்லிமெண்ட், அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்லிமெண்ட்ல கொடுக்கலாமே தவிர இவங்களா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்றது, இவங்களா வேற ஏதாவது punitive மெஷர்ஸ் கொடுக்கறது இல்ல ஃபைன் போடுறது இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியால முடியாது. ஸோ இப்போ இதான் இன்டர்லிங்க். சிஏஜி ஆடிட் பண்ணிடுவாரு, ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கொடுப்பாரு, பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல வைப்பாங்க, பார்லிமெண்ட் வைக்கக்குள்ள பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அதை ரிவ்யூ பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணதான் அந்த சங்கல்ப் ஸ்கீம்ல வந்த ஃபண்டு லோயர் அலோகேஷன். அடுத்து இந்தியா ஜாயின்ஸ் பேக்ஸ் இல்லா. இந்த பேக்ஸ் இல்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஎஸ் முன்னெடுத்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரியான ரா மெட்டீரியல் டெக்னாலஜி இது எல்லாம் சப்ளை செயின்ல, அதாவது சப்ளை செயினா ரெகுலரா கிடைக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு, அவ்வளவுதான் பேக்ஸ் இல்லா அப்படிங்கிறது. டெக்னாலஜி, ஏஐ, ரா மெட்டீரியல் இது எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்றதுதான். ஓகேவா? யூஎஸோட இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட். அதுல யார் யாருன்னா யூஎஸ், இந்தியா, ஜப்பான், கொரியா, யூரோப்பியன் யூனியன், கனடா. இது எல்லாம் மேஜரா யார் அப்போஸ் பண்றதுன்னா சைனாவை ஸ்டடி பண்றதுக்கு. ஏன்னா சைனா தான் அதிகப்படியான டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், ஏஐ, எம்எல் இது போன புது டெக்னாலஜியில முன்னேறிய ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்துட்டு இருக்குது. ஸோ அதை ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லை அதை எதிர்த்து நிக்கணும்னா இன்னொரு கூட்டமைப்பு தேவை, அதுக்கு பேர் தான் பேக்ஸ் எல்லாம். ஸோ நமக்கு அந்த பேக்ஸ் எல்லாம் தேவைப்படுறதுக்கு ரீசனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2020 மும்பை அட்டாக், இந்த சைபர் அட்டாக் கிராஸ் பார்டர் நடந்துச்சு. அதை நம்ம எஃபிஷியண்டா தடுக்கிறதுக்கு நமக்கு ரிசோர்ஸஸும் இல்லை, டெக்னாலஜியும் இல்லை. ஸோ நம்ம இந்த டீம்ல போய் சேர்ந்தா அதை ரெண்டுமே கேட்க முடியும். அடுத்து ரேர் எர்த் ரெஸ்ட்ரிக்ஷன்
நம்மகிட்ட ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு, வெனாடியம் மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட. பட் ஆனா என்ன அதை நம்ம எஃபிஷியண்டா யூஸ் பண்ணதில்லை. ஸோ அப்படி யூஸ் பண்ணாலும் டெக்னாலஜி நமக்கு தேவை. ஸோ அதுக்காக இந்த ஆக்சுவலாக யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அலையன்ஸ் ஸ்டாண்ட்னா நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் அரேனாவில் ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறோம்னா இந்த மாதிரி கூட்டமைப்புல இருந்தாகணும். ஸோ மார்க் கொஸ்டின், யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் decision striking down President Trump's IEEPA tariffs has significant implications for India's recently concluded interim trade deal with the US. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, அந்த புதுசா அந்த டாரிஃப் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா, அதோட தாக்கம் இந்தியா யூஎஸோட ட்ரேட் டீல்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். அனலைஸ் த பொட்டன்ஷியல் சேலஞ்ச். ஸோ அப்போ அந்த ட்ரேட் டீல்ல இருந்து முடிவு வந்த பிறகு அந்த சேலஞ்சஸ் எப்படி பிரேக் பண்ண போறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அரைசிங், இதுல இருந்து வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னு ஸ்டாண்டர்டா எடுத்து சொல்லி மெயின்ஸ் கொஸ்டின் 2 பேஜுக்கு 150 பக்கம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதி கொடுங்க. ஓட்டு எடுத்தப்ப கண்டிப்பா தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா